வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தினமான இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா முற்றலிலிருந்து செம்மணி நோக்கி பேரடியொன்று ஆரம்பமாகி இருந்தது. உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழின அழிப்பிற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி வடகிழக்கில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தமிழ் கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு தம்முடைய ஆதரவை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளையில் யாழ்ப்பாணம் செம்மணியில் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்றைய அகழ்வின் போது இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை 6வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் 38வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்தோடு கட்டம் கட்டமாக இதுவரையில் 47 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 6 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 181 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் 197 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல்களின் தலைவர்களான ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை இந்தோனேஷியாவில் இருந்து ஏற்றி வந்த விமானம் கட்நாயக்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தது. பல மணி நேர தாமதத்திற்கு பிறகு இன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணியளவில் இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தாவில் இருந்து புறப்பட்ட விமானம் இரவு 7:20 மணியளவில் விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த நிலையில் கட்நாயக்க விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பிரியந்த வீரசூரிய, காவல்துறை ஊடக பேச்சாளர் வூட்லர் மற்றும் காவல்துறை சிறப்பு பணிக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையின் மூத்த அதிகாரிகள் குழுவும் இந்த நிகழ்வை கண்காணிக்க கட்நாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தவிருக்கின்றார். இந்த விசேட உரையானது எதிர்வரும் 6ஆம் தேதி நிகழ்த்தப்பட இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளதுடன் அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இந்த விசேட உரையினை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொது நிதியை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே கடந்த 22ஆம் தேதி இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து 23ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்று வரை சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். இந்த நிலையில் நேற்று வீடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 6ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக தெரிய வருகின்றது.